ஒரு காலத்துல ஒரு ஏழை ஆனா நேர்மையான மரம் வெட்டுபவன் வாழ்ந்து வந்தான். ஒவ்வொரு நாளும் அவன் ஆற்றின் அருகே கடுமையா உழைச்சு தன் வாழ்க்கையை நடத்த வெறுகு வெட்டி கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுடைய ஒரே கோடரி அவன் கையில் இருந்து நழுவி ஆழமான நீரில் மூழ்கியது. சோகமா அவன் ஆற்றின் அருகே அமர்ந்து, இப்போது நான் என் குடும்பத்துக்கு எப்படி உணவளிப்பேன்? என்ன அழுதா. திடீரென்று நதி மீது ஒரு அழகான தேவதை தோன்றியது. அவள் அவனுக்கு ஒரு தங்க கோடரிய காட்டினாள். இது உன்னதா? என்ன அவ கேட்டா. மரம் வெட்டுபவன் தலைய ஆட்டினா. இல்ல, அது என்னது அல்ல. பிறகு அவள் ஒரு வெள்ளி கோடியை உயர்த்தினா. மீண்டும் அவன், இல்ல, அதுவும் என்னுடையது அல்ல. என்ன அன்பாக சிரிச்சுட்டே தேவதை இறுதியா தனது பழைய இரும்பு கோடரிய வெளியே எடுத்தது. இது என்னுடையது என்று நன்றியுள்ள புன்னையுடன் சொன்னான். அவனுடைய நேர்மையால் மகிழ்ச்சியடைந்த தேவதை அவனுக்கு தங்கம், வெள்ளி மற்றும் அவனுடைய சொந்தம் ஆகிய 3 கோடரிகளையும் பரிசளித்தது. ஏனென்றால் உண்மையான நேர்மைக்கு எப்போதும் ஒரு வெகுமதி கிடைக்கும்.